ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மினி விலாக் பார்க்கலாங்களா? ஓகே. சென்னையில் இருக்கோம். வெளியில் போர் அடிக்குது, அவுட்டிங் போகணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் ஞாபகம் வர முதல் 2 இடம் பீச் போகலாமா, மால் போகலாமா, அப்படி தான். நாங்கள் செலக்ட் பண்ணது மால். ஏன்னா அந்த டைமு மழை. ஸோ ஆப்வியஸ்லி எங்களால் பீச்சுக்கு போக முடியாது. நாங்கள் செலக்ட் பண்ணி போன இடம் மால். எந்த மால்னு பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் மால். நாங்கள் போன டைம் அங்கே ஒரு வேன், ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக மிலிட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. நல்லா இருந்தது. ரொம்ப சின்ன பசங்க தான். அவங்களோட ஹேர் ஸ்டைல், காஸ்டியூம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஷாப்பிங் வந்திருந்தாங்க. அதுதான் ஸ்டார்டிங்கில் நான் ஒரு சின்ன கிளிப்பிங் காமிச்சிருந்தேன். அண்டு நிறைய ஷாப்ஸ் போட்டிருக்காங்க. அதில் நிறைய ஆஃபர்ஸும் நிறைய போட்டிருக்காங்க. ஒரு புக் ஸ்டாலுங்க, எனக்கு கரெக்டாக அந்த நேம் தெரில. அந்த புக் ஸ்டாலுக்குள்ளே இன்னொரு ஸ்டால் போட்டிருக்காங்க. அந்த புக் ஸ்டால் கூட கம்பைண்டாக இன்னொரு ஸ்டாலு. அங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஒருத்தர் நின்று சொல்கிறாரு, லைக் நம்ம வாங்குகிற எந்த ஐட்டம்ஸ்லேயும் என்ன ஐட்டம்ஸ் வாங்கினாலும் அதில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு போகும்னு. ஸோ நீங்களும் ஏதாவது வாங்குங்க, உங்களால் முடிஞ்ச ஆஃபரிங்க பண்ணுங்கள். அவங்களும் ஹாப்பியாக அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணட்டும், நம்மளால் முடிஞ்சது. ஸோ அது முடிச்சோடனே நாங்கள் வாங்கிட்டோம். ஒரு சின்ன திங்ஸ் வாங்கினோம். அது முடிச்சோடனே பசி, சரி அப்படியே பர்கர் கிங் போனோம். அங்கே போய் ஒரு பர்கர், அப்புறம் சம் கொரியன் ஃப்ரைஸு, கோக், அந்த மாதிரி ஒன்ஸ் இன் வைல் தானே. ஸோ அந்த மாதிரிலாம் நாங்கள் ஆர்டர் பண்ணி உள்ளே சாப்பிடக்கூடாது. நீங்கள் பர்கர் கிங் உள்ளே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திங்கன்னா ஒரு பால்கனி இருக்கும். அங்கேருந்து தான் நீங்கள் இந்த வியூ பார்த்துட்ருக்கீங்க. மஸ்ட்டு ட்ரைங்க. ரொம்ப ப்ரைவசியாக நமக்கு ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து அப்படியே ஒரு மைல்டு ப்ரீஸோடு உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க அது. ஸோ அங்கே தான் நாங்கள் உட்காந்து எங்களோட பர்கர் கிங்கில் இருக்கிற இது எல்லாமே சாப்பிட்டோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே மாலை சுற்றி பார்க்க போயிட்டோம். மாலை சுற்றி பார்க்க நிறைய ஷாப்ஸில் நிறைய கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆஃபர்ஸ் போட்டிருந்தேன். இப்போவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக போங்க. உங்களுக்கு இப்போ இந்த லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அப்புறம் இந்த மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ஹைஃபையாக ரிச் லுக்கு, பட் ரேட்டும் ரீசனபிளாக இருக்குது. ஸோ நீங்களே மஸ்ட்டு போய் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஃபேமிலி இல்லையா, நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் எங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு மேலே நாங்கள் ஃபன் சிட்டிக்கு தான் போனோம். ஸோ அங்கே போனோடனே கார்டு ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ கார்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸு 1100. ஒரு கேமுக்கு ஒரு பாயிண்ட்டு. ஒரு சில கேம்ஸ்க்கு 3.7 பாயிண்ட்ஸ்னு அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்னா நம்ம அப்ராக்ஸ் 11 கேம்ஸ் விளையாடலாம். ரீசனபிள் தான். ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம பசங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. ஸோ இந்த வியூ எனக்கு நல்லா இருந்தது. இங்கேயே கொஞ்ச நேரம் நின்று ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு, எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸு அது மாதிரிலாம் வராங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு, அங்கேயே நின்று ஒரு காஃபி ஸ்டால் இருந்தது. அங்கேருந்து ஒரு காஃபி வாங்கி இதை மெதுவாக குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் வந்தோன்னா அங்கே அந்த அந்த வச்சுட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அங்கேயே ஹாட்டாக அந்த பிஸ்கட் பேக் பண்ணி அதில் இதெல்லாம் நியூட்ரலா சம்திங் அந்த மாதிரிலாம் போட்டு நமக்கு இம்மீடியட்டாக அப்போவுமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அது நல்ல ஹாட் சாக்லேட் அப்படி சாப்பிட்ற ஒரு ஃபீல் வருது. ஸோ அதுக்கு ஒன்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நிறைய சாப்பிட்டா காஃப் வரும், அது வேறு விஷயம். எப்பயாச்சும் ஒன்ஸ் இன் அ வைல் வாங்கலாம். அண்டு நம்மளோட மனசுக்கு புரிஞ்சிட்டு ஃபீனிக்ஸ் மாலில் நிறைய ஃபோட்டோ பாயிண்ட் வச்சுருக்காங்க. அதாவது ஸ்டில்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. நம்ம நின்று ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் எடுக்கிற, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நிறைய ஸ்பாட் இருக்குது. ஸோ இந்த ரீல்ஸ் பண்ணலாம், அப்புறம் வீடியோஸ் எடுக்கணும், ஃபோட்டோஸ் எடுக்கணும், ஃபோட்டோவில் எடுக்கணுன்னு ரொம்ப க்ரேஸாக இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஆப்டான டைமு. கண்டிப்பாக போனீங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபோட்டோஸ் எடுக்க நிறைய ஸ்பாட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நான் பார்த்துட்ருக்கீங்களே, அது எல்லாமே ஆஃபர்ஸில் தான் வச்சுருக்காங்க. ஃப்ளாட் 30%, 40%, 50% வரைக்குமே பார்த்தேன். அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்லேயும் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. பர்ஃப்யூம்ஸ்லேயும் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. நாங்கள் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பர்ஃப்யூம்ஸு ஒரு ஸ்லிப்பர்ஸ் வாங்கினோம். ஸோ அதுவுமே நல்ல ஒரு டீலாக இருந்தது. நாங்கள் வாங்கினது எல்லாமே நல்லா இருந்தது. இதெல்லாமே ஃபோட்டோ பாயிண்ட் தாங்க.
மக்களுமே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நம்ம எடுக்கிறோன்னா அடுத்தவங்க வந்து கொஞ்சம் இடம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரொம்ப அழகாக இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் நமக்கு நிறையவே இடம் இருக்குது. இந்த டீர்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. சின்ன சின்ன ட்ரீஸ் நிறைய வச்சுருந்தாங்க. சென்டர் ஆஃப் த மாலில் நல்ல ஒரு பெரிய ட்ரீ வச்சுருந்தாங்க. சில்வர் அண்ட் கோல்டு கலரில் அது வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. மஸ்ட்டு சி அது வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். மேபி ஜான்வரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதர் ஸ்டேட்ஸ் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்க கண்டிப்பாக நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் கண்டிப்பாக ஒரு வாட்டி ஃபீனிக்ஸ் மால் விசிட் பண்ணி அந்த டெக்கரேஷன்ஸு, அந்த ஆஃபர்ஸு, அந்த பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ அதெல்லாம் ஒன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு. மஸ்ட்டு சீங்க அதெல்லாமே. இந்த ட்ரீ தான் சொன்னேன். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே கூட தாண்டி போகுது. அவ்வளோ அழகாக இருந்தது. கோல்டு அண்ட் சில்வரில் அதை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருந்ததுங்க. கிட்ட பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோடு நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நம்ம குட்டி குழந்தைங்களெல்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எடுத்தோம்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது பேக்ரவுண்டே பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் நிறைய ஷாப்பில் ஆஃபர்ஸ் போயிட்டுருந்தது. அது எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு. பசங்களையும் சந்தோஷமாக விளையாட வச்சாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டோம். கண்டிப்பாக மேக்டொனால்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். கேஎஃப்சி ஆஃபர்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. கேஎஃப்சி ட்ரை பண்ணுங்கள். சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் ரெண்டுமே அந்த ஃப்ளோரில் அவைலபிளாக இருக்குது. அதையுமே மஸ்ட் ட்ரைங்க. ரீசனபிள் ரேட்டு. அண்ட் இப்போ புதுசு கொரியன் ஃபுட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொரியன் ஃபுட்ஸில் அந்த பவுலில் ஒரு மாதிரி சூப் மாதிரி இருக்குது. அதுலேயே இந்த மோமோஸு, நூடுல்ஸ், சிக்கன் எல்லாம் போட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக தந்தாங்க. அதெல்லாமே ட்ரை பண்ணோம். ஸோ அது அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணோம் இல்லைங்களா இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். நீங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஆல்மோஸ்ட் நைட்டு 9:30 10 ஆயிடுச்சு. போலீஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எந்த பயமும் இல்லை. சேஃபாக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக வாங்க. ஒன்ஸ் ஆச்சு விசிட் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை வந்து நெக்ஸ்ட் vlogல நான் வந்து மீட் பண்ணுறேன். பை பாய். see you.